கிளியாந்தட்டு, கல்லாங்காய், பச்சை குதிரை உள்ளிட்ட விளையாட்டுகளை பள்ளி மாணவர்கள் விருப்பத்தோடு விளையாடினர். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். ஒற்றுமை, அறிவுத்திறன், எளிமை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை நமது பாரம்பரிய விளையாட்டுகள். நகர வாழ்க்கையில் இந்த விளையாட்டுகள் மறக்கடிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் வெயிலோடு விளையாடி என்ற நிகழ்வு பள்ளி மாணவர்களுக்கு திருச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்க இன்னைக்கு வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமா ஏற்கனவே நிறைய மறைந்து போன நம்மளது மண்ணின் மரபு விளையாட்டுகளை மீண்டும் மலர செய்து நம் மண்ணின் மைந்தர்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு இதை எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குழி, தாயம், பரமபதம், நொண்டி, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள், 20 வகையான விளையாட்டுகளை இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்து அவங்களை ஆட வச்சுட்டு இருக்கோம். சிலம்பம், கபடி, ஏழுகல்லு, நாடு பிடித்தல், கிளியாந்தட்டு, பச்சை குதிரை, கிட்டிப்பு, பம்பரம், பல்லாங்குழி, பாண்டி, கல்லாங்காய், பூப்பறிக்க வருகிறோம், கோலி, நுங்குவண்டி, பரமபதம், தாயம், எளியும் போனையும், கொலைகுலைக்கு முதிரைக்கா உள்ளிட்ட பெயரை கூட மறந்த பல பாரம்பரிய விளையாட்டுகளை மாணவர்கள் உற்சாகமாக விளையாடினர். இதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார் தேசிய அளவிலான சிலம்ப போட்டிகள் 2ஆம் இடம் பெற்ற சவீனா பானு. இந்த கேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனையும் அவேர்னஸையும் கிரியேட் பண்றாங்க. ஒரு ஸ்டடீஸுக்கோ ஒரு சயின்டிபிக் இதுக்கோ நாங்க இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம்னா எங்களுக்கு ஒரு மெமரி பவர் இது மாதிரி கிடைக்குது. வீட்டில் அணைந்து கிடந்து கணினியில் மட்டுமே விளையாடப்படும் ஆட்டங்களை விட பாரம்பரிய விளையாட்டுகள் எங்களுக்கு அதிகம் பிடித்திருக்கிறது என்கிறார்கள் இந்த மாணவர்கள். இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல வெயிலோடு விளையாடுன்னு ஒரு ஷோ கனெக்ட் பண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா விளையாண்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட நாங்க சந்தோஷமா விளையாண்டதே இல்லை. எங்களுக்கு இந்த கேம் ஸ்பான்சர் பண்ண அலிராணி மேம்க்கு ரொம்ப நன்றி. எங்களோட ஃபாதர்க்கெல்லாம் ரொம்ப நன்றி. பொழுதுபோக்காக மட்டுமின்றி அறிவு திறனோடு தொடர்புடைய பாரம்பரிய விளையாட்டுகளை பிள்ளைகள் விளையாடி மகிழ்ந்ததை பார்த்த பெற்றோர்கள் பழைய நினைவுகளுக்கு சென்று வந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெயிலோடு விளையாடி என்ற நிகழ்வு மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். மாணவிகளும் ஆர்வத்தோடும் மகிழ்வோடும் இந்த விளையாட்டுகளில் பங்கேற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு பள்ளியிலும் உடற்கல்வி பாடவேளையில் பாரம்பரிய விளையாட்டுகளை கட்டாயமாக்க வேண்டும் என்கிறார்கள் பாரம்பரிய விளையாட்டுகளின் ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.